சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த காலை வேளையில கூடி வர கிருபை செய்திருக்கிற தேவனுக்கும் நாம் நன்றி செலுத்தி துதிக்க போகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய நாளை தந்து புது கிருபையினால புதிய ஒரு அபிஷேகத்தினால இந்த ஆலயத்தில் நம்மை கூடி வர செய்திருக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை. எத்தனையோ பேருக்கு கிடைக்கல இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம். போன வாரம் இருந்தவங்க இந்த வாரத்தில் கணக்கு எடுத்து பார்த்தா இவ்வளோ பேர். குறிப்பா இப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய வாகன விபத்துக்கள், கேள்விப்பட முடியாத அறுவாள் வெட்டு, குத்து, என்ன இவ்வளோ காரியம். ஆனா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மையும் பாதுகாத்து அவரை சேவிக்கிற ஜனம், அவரை பின்பற்றுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி ஒரு பாக்கியத்தை, கிருபையை, இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ வாயை திறந்து இந்த ஓய்வு நாளை கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜோம் பண்ணி சில பாடல்களை பாடி அப்படியே தேவனுடைய ஆராதனையை நம்ம செய்ய போறோம். இந்த ஆராதனையில் ஆரம்பத்தில் இருக்கிற பிரசன்னம் முடிவு வரைக்கும் நம்ம ஆளுகை செய்யணும். ஏன்னா அவர் ஆளுகை செய்யலைன்னா, அவர் நடத்தலைன்னா ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி இப்போ எல்லாருக்கும் இது தெரியும், எல்லாருக்கும் இது தெரியும். அதனால வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மை பொழுது கைவிட்டாலும் இறுக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படிகள் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதா என்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை நீக்கி நம்முடைய ஆலயத்தில் நிற்க வைத்திருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்து வந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, கடந்து வந்த நாட்களில் எங்கள் போக்குவரத்துக்களை ஆசீர்வதித்து, எங்கள் வாகனங்களை பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, சபையில, தொலைக்காட்சியில, யூடியூப்ல மறுபடியும் உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அரவணைப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒன்றுமே இல்லாத எங்களை, தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எத்தனை அன்பு அப்பா எங்க மேல வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை கிருபைப்பா எங்க மேல வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை விசேஷம்பா எங்க மேல எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இப்பொழுதும் இருந்தவரும் இருக்கிறவருமா இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிற தேவனாக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். ஆகாரை கண்டதை போல நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லி காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் நீ நடத்த போகிறதற்காய், இன்றும் இங்கே வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காய், இன்றும் கூட உம்மை ஆண்டவரே ஆராதிக்க கொடுத்த தருணத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்ட, உலகத்திலே உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. கல்வாரி அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்பா. காயப்பட்ட கரமே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்கள் புகழிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த கால வேளையில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஒசன்னா என்று துதிக்கக்கூடிய உன்னதமுள்ள தெய்வமே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் ஆராதனையிலே உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, எங்கள் ஆராதனையிலே உம்மை மகிமைப்படுத்த, பாட எனக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் தியானிக்க போகிற சங்கீத பகுதியிலே கூட அது உம்முடைய வார்த்தையா இருக்கிறபடினால் நீரே வார்த்தையினால் பலப்படுத்த போகிறதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகள், அறிவிப்புகள் அநேகரை தொலைக்காட்சியின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் சென்றடைய, சபை மக்களுக்கும் சென்றடைய நீங்க கிருபை செய்ய போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, குறிப்பாய் உம்முடைய வார்த்தைகளை எவ்வளவு பிரயாசத்தோடு, எவ்வளவு போராட்டத்தோடு, எவ்வளவு பலகீனத்தோடு உடைய சமூகத்திலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், பார்க்க போகிற பிள்ளைகளுக்கும், வெளியிலிருந்து கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்களோடு இடைப்பட்ட தேவனே, இந்த காலை வேளையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்து. உம்முடைய யோசனையின்படி செய்ய, உம்முடைய திட்டத்தின்படி செய்ய, உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய், உம்மை கனப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய் நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகணும் ராஜா, நாங்கள் சிறுகணும் ராஜா. முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இன்னும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த பாடல் வேளையில் எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். தெரிந்த பாட்டு தான் நம்ம பாடுறோம், தெரியாத பாட்டு நான் பாட முடியாது. ஒருவேளை அண்ணன் லிரிக்ஸ் வச்சுருப்பாங்க, நான் லிரிக்ஸ் இல்லாமல் இருப்பேன். ஒரு சில வரிகள் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் கர்த்தர் அதை நிறைவாக்குவார். அதனால் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்குறாங்க, பாடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, என் ஆத்துமமே என் முழுவலுமே என் ஆண்டவரை தொழுதேற்றுக்கொள்ளும். இந்த கால வேளையில் தொழுகை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. முஸ்லீம்ஸ் கூட சொல்லுவாங்க, பிரமதஸ்தார் கூட சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகை நல்லதுன்னு. இந்த தொழுகையின் அவசியம் ரொம்ப வேதத்தில், சங்கீதத்தில் போட்டிருக்கு. நிறைய இடங்களில் நான் பிரசங்கித்திருக்கிறேன் உங்களுக்கு. அதனால் இப்போ கூட ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்மை நான் தொழுவதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஆத்மாவை தெய்வனிடத்தில் அப்படியே அர்ப்பணித்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டான்ஸாக தான், ஒரு 6 ஸ்டான்ஸாக அப்படியே வரிசையாக வேகமாக அழகாக கைகளை தட்டி இசையோடு பாடுமா, எடுத்துக்கங்க. ஆமென். பாடுங்க, சும்மா பாடுங்க, கர்த்தர் கேட்பார். ஆமென். எஸ் லார்ட், தேங்க் யூ.
Yes Lord Jesus. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, பாடுங்க. ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. சும்மா பாடுங்க. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்பவும் இந்த காலை வேளையில கடிகாரத்தையோ நேரத்தையோ பார்க்காம அப்படியே தொழுது கொள்ளுங்க. தொழுகை ரொம்ப நல்லது. ஆமென். எடுத்துங்க. Thank you Lord. Thank you Lord. வானோர் பூதளத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென். அவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில அவருடைய ஆலயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க ஆத்துமாவும் அதை ரிசீவ் பண்ணனா எங்களோட சேர்ந்து பாடுங்க. எத்தனை பலவீனங்கள், எத்தனை காரியங்கள் வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கும் போது எனக்கு எல்லாமே மாறிடும். அதே போல நீங்களும் மாறணும். பாடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எடுத்துக்கங்க. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஓ thank you Lord. Amen. 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 Hallelujah. Yes Lord Jesus. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. Thank you Lord. Amen. Yes Lord Jesus. Amen. Hallelujah. தினம் தினம் உலகில் இசை பலவான தினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான தினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளவை உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரிப்பு இந்நாண்டவரை தொழுதேற்று. ஆமென். ஆமென். Thank you Lord. சங்கீதக்காரன் இப்படிதான் செய்தான். 10 நரம்பு வீணையோடு எக்காலத்தோடு கைத்தாளத்தோடு இந்த ஏகனை துதித்தான், திரியேகனை துதித்தான். அதான் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கிறோம் சபையில. நீங்களும் செய்யுங்களேன். ஓ thank you Lord. பாதனை துன்பம் மாற்றி அணந்த போதரும் தயசை உயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி அணந்த போதரும் தயசை உயிர் தந்த ஆத்துமமே
என் முழு உள்ளமை உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆமென். எல்லாரும் பாடுங்க. ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே எடுத்துங்க. இறங்கி உரிமை பாராட்டி முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். வாய திறந்து. முற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. Yes. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. மேகம் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. எல்லாரும் மேகம் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்த வரியை கவனிச்சிங்களா? தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம். இந்த உலகமே தோன்றலாம் முடியலாம், ஆனால் ஒழியவே ஒழியாது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். பாடுங்க, துதிங்க, வேற எதை பத்தி சிந்திக்காதீங்க. வெளியில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நம்ம பாதுகாப்பாக தானே ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், தேவனுடைய கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ அதனால தைரியமாக பாடுங்க, கர்த்தர் நல்லவர். இப்படி பாடணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன வரணும்? தைரியம் வரணும். இன்னும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, அப்படியே தைரியத்தை இழந்துட்டு அப்படியே சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இப்போ யாக்கோபு எப்படி போராடி ஜெபித்தாரோ, அதை வச்சு ஒரு அண்ணன் நல்ல பாட்டு பாடினாரோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சபையில் இப்படி பாடுறத விட அப்படி ஒரு கை தட்டி பாடுறீங்கன்னா அது ஒரு உற்சாகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பழசு தான், புதுசு தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. யாக்கோபை போல போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன், விடமாட்டேன். இந்த ஆராதனையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறத விடமாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? ரெடி, 1 2 3. அல்லேலூயா. ஆமென். எடுத்துங்க. ஆமென். நம்ம சபையில் நிறைய தடவை பாடியிருக்கோம், தொலைக்காட்சியில் நிறைய தடவை பாடியிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நல்ல பாட்டு. பாடுங்க. ஒரு 3 ஸ்டான்ஸா தான் பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். வெரி குட். யாக்கோபை போல பாடுங்க. போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன்.
பாடுங்க. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், இயேசுவே எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். கைகளை தட்டு உற்சாகமா பாடுங்க. ஓ, அண்ணால போல ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் அன்பான சகோதரியே, இன்று கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறப்பார். எஸ், ஓ, thank you Lord. எஸ், எல்லாரும் அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா, உங்க துக்கம் மாறும் வர ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். பாடுங்க. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்துல அக்கினி இறக்கினான் ஒருவன். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துல அக்கினி மயமான ஊழியங்களை அநேகம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாடுறவங்களுக்கு அந்த அக்கினி மயமான தேவன் உலாவுவார். ஹல்லேலூயா, ஆமென். எஸ் லார்ட் ஜீசஸ். ஓ, கருமேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். கருமேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். சபையில விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், ஆமென், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். தாவீது எப்படி துதித்தார் என்பதுதான் நம்ம பார்த்திருக்கிற வேதத்துல 75 சங்கீதங்கள், அநேக காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க பாடுவோமா? ஆமென். ஓ எஸ் ராஜா, ஆமென். ஓ, தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். பாடுங்க. தாவீத போல அனுதினமும் எஸ் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். ஓ, கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். எனக்கு விரோதமாய் கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். ஓ, யாக்கோப போல நான் போராடுவேன்,
எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோப போல விடவே மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யாக்கோபு எப்படி ஜெபித்தார் நமக்கெல்லாம் தெரியும். ஆதியாகமத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தரே சொன்னார், என்னுடைய தொடை எலும்பு என்ன செய்துட்டு சுலுக்கிற்று. அப்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. யாக்கோபு என்ன சொன்னான்னு பழைய காலத்துல பாடுவாங்க. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிரீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதாம் தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் போதுமே. அதுல அப்படியே கையை நீட்டிட்டு பாடுற மாதிரி ஒரு வரி எழுதியிருப்பாங்க பாருங்க, ரொம்ப பிடிச்ச வரி. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. எங்க எடுங்க பாப்பா, இசையோட வாசிங்க பாப்பா, ஒரு பிஜிஎம் வாசிங்க பாப்பா. பரத்துக்கேகும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உமது அன்பை, கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உமது என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும், அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என். நல்ல வாரி. உண்மையாவே அந்த மனுஷன் அப்படி காத்திருந்தான். சூழ்நிலையோ எந்த மனிதனுக்கும் எந்த தவறுகளையும் செய்ய தோண்டும், செய்ய முடியும். அதே போலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையும். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சரண்டர் பண்ணிடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் பண்ணிடணும். அவன் பார்க்குறான், அப்படியே கையை நீட்டிட்டு எழுதிட்டு அப்படியே கதறி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். அந்த பாடல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அந்த பாட்டெல்லாம் மறந்து போச்சு. சரி, இப்போ எல்லாருக்கும் பழைய பாட்டு நம்ம சபையில் ரொம்ப ரேராக பாடுற பாட்டு, ஆனால் ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த காலத்துலலாம் இப்படிப்பட்ட பாட்டு வர்றதில்லை. இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இளைஞன் என்னை மீட்டிடும். நல்ல பாட்டு. இந்த பாட்டெலாம் ரொம்ப மலிஞ்சு போச்சு, மறந்து போச்சு மக்கள்கிட்ட. முன்னாடியாவது விஸ்வானி ஊழியம் ரேடியோ ஸ்டேஷனில் வரும்போது காலையில் 5:30 மணிக்கு ஓடும். இப்போ அது வருதானே தெரியல, ஏன்னா எல்லா டிவிலையும் போயிட்டாங்க. அல்லேலூயா. சரி, இந்த சபையில் காலை வேளையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல நாளிலே ஓய்வு நேரத்தில் அவரை துதிப்பதற்காகவே நமக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்கிற அப்படின்னாலே, இன்றைக்கி நம்ம சபையில் கூட இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிற அப்படின்னாலே, இன்றைக்கி நிறைய இளைய தலைமுறைகள் தான் அநேக பாவத்திலும் அநேக காரியங்களிலும் விழுந்து போயிருக்கிறாங்க. ஜெபிப்பதோடு நின்றாமல் அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்கிற வரிகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பாடுறதுக்கு கஷ்டமான வரிகள் இருக்குது அதில். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக கேட்டிருப்பாங்க. இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இளைஞன் என்னை மீட்டிடும் இயேசுவே. அந்த பாருங்கள், எந்த இளைஞன் இன்னைக்கு கெடாமல் இருக்கிறான். ஒரு வீட்டில் வந்து 3 பசங்க இருக்காங்கன்னா, ஒன்று பொம்பளை பிள்ளை கெட்டிருக்கு, இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை கெட்டிருக்கு. என்ன பிரதர் சொல்கிறீங்க, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்க கூடயா அப்படின்னுவீங்க? கண்டிப்பாக அப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும்
எனக்கு நிறைய ஜெப குறிப்புகள் வரும். அல்லேலூயா. நிறைய ஜெப குறிப்பு வரும். சின்ன பிள்ளையிலேருந்து கொயர் கிளாஸு, சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ் போன பிள்ளைங்க கூட எனக்கு ஒரு அம்மாலாம் கதறி அழுதாங்க. ஒரு பெரிய ஊழியத்தில் வேறு இருக்கிறாங்க அந்த அம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா எம்ஏ நல்லா படிக்க வச்சுருக்காங்க. சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுது. நான் பார்த்தீங்கன்னா அன்பிலீவர்ஸோட தொடர்பு, அன்பிலீவர்ஸோட பாவங்களில் விழுந்து இன்றைக்கி அந்த மகள் தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்குறேன். இப்படி காரணங்களை இப்படிலாம் சிந்திக்கும் போது தான் இன்றைக்கி காலையில் இந்த பாட்டு எனக்கு வந்தாலும் வராட்டாலும் சகோதரரோடு சேர்ந்து நாங்கள் பாட போகிறோம். சபையில் இருக்கிற நீங்களும் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க, பாடுவோமா? எஸ், வெரி குட். சும்மா வாசிங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் பாடுங்க. இல்லை ஒரு முறை பாடும்போது கேளுங்க, கேட்டுட்டு திருப்பி பாடுங்க. இயேசுவே கிருபாசன பதியே. வெரி குட், பாடுங்க. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. நல்ல வரிகள் இருக்கு. கொஞ்சம் பாடுறதுக்கு சிரமமா இருந்தாலும் அது அப்படி இருதயத்திலாவது உள்வாங்குங்க, ரிசீவ் பண்ணுங்களேன். நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் தான் நம்ம நாட்டில் எதிர்காலம்னு சொல்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கான பாடல் பாடுங்க. Yes, Lord Jesus. உம்மை அன்றி தாசன் எனக்கு ஆதரவு கண்டிடேன் சர்வ வல்ல மண்டல திவா. காசினியில் உம்மை அன்றி தாசன் எனக்கு ஆதரவு கண்டிடேன் சர்வ வல்ல மண்டல திவா. நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசமணுகாது காத்து, மோசமணுகாது காத்து நித்தனே என்னை திருத்தி வைத்த நல் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. அடுத்து பாடுற வரி ரொம்ப முக்கியமான வரி. பொல்லாத உலகத்துல நல்லார் எவருமே இல்லை, புண்ணியரே உடைய சரணத்துல நான் நிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவர் சரண் பாடுறாங்க. நமக்கு கூட தெரியும் இந்த உலகம் எவ்வளவு பல்லாங்களுக்குள்ள விழுந்திருக்குன்னு. பாடுவோம். உலகமதி நல்லார் எவரும் இல்லை, புண்ணியரே உன் சரண அண்ணி அண்டினேன். பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் அண்ணி அண்டினேன். எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் வரையினிலும் உன்னாவியை சொரிந்து. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞர் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே.
இந்த பாட்டு ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, சில வார்த்தைகளை 2 பேருக்கும் அக்காமடேட் இருந்தால் தான் பாடவே முடியும். ஏன்னா அப்படி ப்ராக்டிஸ் உள்ள பாட்டு. இது ஒரு ரொம்ப அழகான பழைய பாட்டு. கடந்த நாட்களெல்லாம் தொலைக்காட்சிகளை திருப்பும்போது செய்திகளை ரொம்ப கஷ்டமான காரியம். 17 வயசு பெண்ணு, 14 வயசு பையன், இப்படியெல்லாம் 9 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரங்கள். ஒரு 21 வயசு பெண்ணு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அமித்ஷானுடைய கவரில் குழந்தையை பெற்று தூக்கி எறிகிற ஒரு அவல நிலைகள். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா சீர்கேடுகள். அதான் பாடுறோம், இயேசுவே கிருபாசனபதியை கெட்டு போயிருக்கிற இளைஞர்களை மீட்டு கொள்ளும் என்று கேட்கணும். நிச்சயமாக நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இல்லாமல் இல்லை, எந்த வீட்லேயும் பிள்ளைங்க இல்லாமல் இல்லை. நம்ம பிள்ளை நல்லா இருக்கு, அடுத்த பிள்ளை கெட்டு போகலாமா? இல்லைங்க. நம்ம யோபு சொல்கிறாரு, சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது தான் அவனுடைய உபத்திரவம் என்ன செய்தது, அவனுக்கு மாறியது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. நான் என்னுடைய பிள்ளைகளை காலையில் 7லேருந்து 7:25க்குள்ளே ஜோம் பண்ணி அனுப்புவேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எவ்வளோ டயர்டாக வந்தாலும் சரி, அந்த அரை மணி நேரம் மட்டும் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதே போல் யாராவது முக்கியமானவங்க ஃபோன் பண்ணால் கூட சரி, ஐயா தயவுசெய்து கொஞ்சம் 1 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க, எங்கள் பிள்ளைங்க கிளம்புறாங்க, நான் ஜோம் பண்ணி விட்டுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஜெபத்தினால் மட்டும்தான். மோசஸ் மாரியப்பனுடைய சர்ச்சில் கேமரா இருக்கலாம், ஆஃபீஸில் கேமரா இருக்கலாம், வீட்டில் நீங்கள் வச்சுருக்கலாம் கேமரா, ஆனால் எதுவுமே என்ன செய்யாது, பாதுகாக்காது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது யாருன்னா கர்த்தர் தான் பாதுகாக்க முடியும். நல்லா பேசுகிற நல்ல பாட்டு இந்த பாட்டு பார்த்தீங்களா? பொல்லா உலகினிலே நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். பார்த்தீங்களா? அவருடைய நல்ல ஆவியை சொரிந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அவருடைய ஆவி நிச்சயமாக நமக்கு தேவை. அந்த ஆவியானுடைய வழிநடத்தல் தான் நம்ம இத்தனை நேரம் இவ்வளோ அழகாய் பாட வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பாடல் வேலைக்காய் நாம் ஜெபித்து மற்ற காரியங்களுக்கு கடந்து போவோம். அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய அற்புதமான பாடல்களை பாடி அபிஷேகமுள்ள தொடக்கத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பாடல் வேலையிலே மாத்திரமல்ல, மீதியான வேலைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமத்திலே உங்களுக்கு தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 146வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். சபையார் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இருக்கின்ற இடங்களிலே இதை பார்க்கிற பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இதை நோட் பண்ணி வைத்து நீங்கள் வாசித்து பார்க்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப பெரிய சங்கீதமெல்லாம் கொடுக்கல, 10 வசனங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு அழகான சங்கீதத்தை கொடுத்திருக்கிறோம். சகோதரர் வாசிக்கும்போது கவனமாய் கேளுங்கள். அதில் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானித்து அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம் 146வது சங்கீதத்தை. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலுயா, என் ஆத்மாவை கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவை உண்டாக்கினவர். அவர் என்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாகி இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காரியங்களில் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 10 வசனங்கள், அப்படி தானேயா? இதில் இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை, உங்களுக்கு தேவையான வார்த்தை. 7வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு சொல்லணும் ஜனங்களுக்கு. ஏன்னா இன்னும் கூட நம்பிக்கை வராத ஜனங்கள், இன்னும் கூட ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஜனங்கள், இன்னும் கூட பாரத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா நமக்கு தெரியும் சில காரியங்களில், ஆனால் கர்த்தரை நம்புனீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு நாள் தீர்ப்பு வராமல் இருக்காது. இதுக்கு ஒரே ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், அநீதி உள்ளவன் தெரிஞ்சும், நியாயாதிபதின் நான் தேவனை மதிக்காதவன் தெரிஞ்சும்
அவள் என்ன செய்கிறா? டெய்லி என்ன கேட்குறா, ஆகையினால நான் உனக்கு நீதி செய்வேன் என்று ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட அவளுக்கு பதில் செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு கடந்து வருகிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். இது உண்மையான வார்த்தை. ஒரு சில நேரங்களில் நமக்கு பட்னி வரும், அதுக்கு காரணம் நம்மளாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன் அனுபவிச்சவனா சொல்கிறேன், ருசிக்கிறவனா சொல்கிறேன், கர்த்தரை நம்பி நான் பட்னியாக இருந்தேன்னு ஒருத்தனாலும் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா நிச்சயமாக இன்னும் நீங்கள் கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ளலை, கர்த்தருக்கே டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி டெஸ்ட் வைக்காமல் இன்றைக்கி சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை தேடுவேன், எனக்கு அவர் என்ன செய்வாங்க? ஆகாரம் கொடுப்பாங்க. அடுத்து கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கு. ஆமென். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். இன்னைக்கு எத்தனையோ பேர், இத்தனை வருஷம் ஆச்சு பிரதர், இத்தனை மாசம் ஆச்சு பிரதர், என் வீட்டுக்காரரை இப்பவும் நான் படுக்கையில போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், மகனை படுக்கையில் போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், என் மகளை பற்றியே உங்களுக்கு தெரியும் பிரதர், அப்படியெல்லாம் கூட ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிறேன் அன்பான குடும்பத்தாரே, ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் கைகளை வைக்கிறோம். நான்லாம் போய் எல்லா இடத்துலையும் வேறு எந்த பலனும் கிடையாது. அநேக கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அநேக பிள்ளைகளுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு, வேண்டுதலுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்? தொடர்ந்து வாசிங்களேன், தேவைப்படுது, வாசிங்க. குருடரின் கண்களை திறக்கிறார். ஆமென். பாத்தீங்களா? ஆவிக்குரிய கண்களை இன்னைக்கு திறந்து நீங்க நடக்க வேண்டிய வழிகளை காட்ட போகிறார். அன்றைக்கு உண்மையாகவே உலக பிரகாரமான பார்வை இல்லாத பரிதிமேயும் கண்களையும் திறந்தார். நீங்க விசுவாசி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கண்களும் திறக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிற நோய்கள் எதுவாக இருந்தாலும் மாறும். ஏன்னா இயேசுவால் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்களும் இதை விசுவாசித்தால் இப்பவும் சொல்லுங்க, கட்டுண்டு இருக்கிற என் வீட்டை கர்த்தரால் திரும்ப கட்ட முடியும், கட்டுண்டு இருக்கிற இடத்துல என் வீட்டை விடுதலையாக்க முடியும், என்னுடைய வீட்டிலும் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவு என்கிற மனக்கண்களை என் தேவனால திறக்க முடியும்னு சொல்லுங்க. அவர் அடைபட்ட வாசலை திறக்கிறவர், நொறுங்கி போன உடைந்து போன உள்ளங்களை தேற்றுகிறவர், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறதன்படி இன்றைக்கு ஒடுங்கி போயிருக்கிற, பதுங்கி போயிருக்கிற, வெளியவே சில நேரங்களில் சில காரியங்களில் தலை காட்ட முடியாமல் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நியாயம் நான் செய்வேன். யாருமே இல்லை பிரதர், எனக்கு யாருமே இல்லை பிரதர்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவரே, இன்றைக்கி காலை வேளையில் இந்த 146வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்க, நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், எனக்கு இது நடக்கும், என் கட்டுக்கள் உமக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் உனக்கு தெரியும், என்னுடைய உபத்திரவங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய ஒடுக்கம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு உமக்கு தெரியும், நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டு போய் எத்தனையோ நேரத்தில் என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஒதுங்கி போயிருந்த எனக்கு கூட ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய நிலைகளும் ஆண்டவர் அறிவாரா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, எந்தெந்த சூழ்நிலையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதி நியாயங்களை சரி கட்டுகிற தேவன், ஆகாரங்களை கொடுக்கிற தேவன், குருடனின் கண்களை திறக்கிற தேவன், இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்ல நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இல்லாமல் யாராலையும் எதையும் செய்ய முடியாது. ஆகையினால் உம்முடைய சுத்தத்துக்கே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உண்மையாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. இம்மட்டும் நடத்தினீங்க, இம்மட்டும் தாங்கினீங்க, தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் கூட நீங்கள் நடத்த வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்பு பகுதிகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் திரும்பவும் ஆண்டவருடைய பாட்டை பாடி ஆராதித்து தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம் என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த சபைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், சபைக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அதிகமாக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஊழியத்தை, நீங்கள் கேட்குற இந்த ஊழியத்தை, நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையை குறித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய லிங்கை அனுப்பணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம், வருகின்ற மாதம் எல்லாம் கல்விகளுக்கான தேவைகள் அதிகமுள்ள மாதம். கொஞ்சம் பேர் எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளை மறக்காமல் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிற கடமை என்பதை அறிந்து
அநேகம் பேர் திக்கற்றவர்களை, ஏழைகளை, விதவைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உதவி செய்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது. ஏன்னா 46 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே எஜுகேஷனில் ரொம்ப பலமாக நான் ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா பின்னாடி போய் பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களும் சொல்லக்கூடாது, பார்வையில்லாதவர்கிட்ட நம்ம வளர்ந்தோம், கொஞ்சம் நல்ல இடத்துல படிக்கலையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாது. அதனால் சில காரியங்களில் நான் மிகுந்த கவனத்தோடு செய்வேன். கொஞ்சம் செலவாகும், கொஞ்சம் காரியங்கள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் சொல்கிறதன்படி செய்கிறேன். இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்தினார். அதனால் அதிகமான தேவைகள் உண்டு. கல்லூரி மாணவிகள் 7 பேர் உண்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நர்சிங் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, இவர்களுக்காக மருத்துவம் படிக்கின்ற மகள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக எல்லாம் நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல, எந்த காரியத்தையுமே நீங்கள் கவனிங்க, ஜோம் பண்ணிங்கன்னா போதும். எங்கிருந்தாவது உங்களால் முடியாமல் இருந்தால் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அது போதும். எங்கிருந்தாவது கர்த்தர் எழுப்பி கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்துவார். அப்படித்தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனை மாதம் நடத்திட்டு இருக்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகையினாலே இந்த கல்விகளின் தேவைகளுக்காக, பிள்ளைகளின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வாஞ்சை இருந்தால் குறித்த நேரத்தில் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு, மற்ற காரியங்கள்லாம் வாங்க முடியும். இன்னும் இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகிற இந்த ஊழியத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம், நல்லா கவனிங்க, இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. 1ஆம் 2ஆம் வாரத்தில் தாய் தகப்பனை இழந்த ஒரு பெண் பிள்ளைக்கு, எங்களுடைய மகளுக்கு திருமணத்தை முடிப்பதற்காக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தருக்கு சித்தமானபடி நடக்கும். இதனுடைய தேவைகள் இருக்கிறது. இதில் வாஞ்சை இருந்தால், ஒருவேளை இதற்குறித்ததான பொருத்தனைகள் யாருக்காவது இருக்கும் என்றால், இல்லை இப்போ ஒரு பொருத்தனை பண்ணி நான் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள, கீழே போடக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடு கூட டைரெக்டாக உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சபை மக்களுக்கு நம்பர் தெரியும், பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டுறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அதுக்காக கொடுத்தவங்க, அதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட, அதில் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் அநேகத்தை நம்முடைய சபையில் சாட்சியாய் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம எத்தனை திருமணம் முடிச்சிருக்கோங்கிறது உங்களுக்கெல்லாம் சிலருக்கு தெரியும். எங்கூட இருக்கிறவங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே நாங்கள் அப்பப்போ அனுப்பி விட்டுருவோம். எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கடந்த மாதத்தில் கூட தாய் தகப்பன் இல்லாத பார்வையற்ற சகோதரி குடும்பத்துக்கு பிறந்த ஒரு தம்பிக்கு திருமணம் முடிந்தது. நம்முடைய ஊழியத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை நாம் கொடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும், அது பார்த்துருப்பீங்க. சபையில் கலந்து கொள்கிற மக்கள், நீங்களும் சில பேர் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தீங்க. அல்லேலூயா. ஆகையினால இந்த பெண் பிள்ளைக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, ஆகையினால இந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் ஏவினால் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் தொலைக்காட்சியில் வருது, 1க்கு 2 தொலைக்காட்சியில் வருது. அதனால் எப்படி நிறைய பணம் வச்சுருப்பாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை சேர்த்து வச்சு, சில நேரங்களில் பற்றாக்குறை வந்தாலும் பிரதர் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பிரதர் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை விசுவாசத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் முன்ன போல நிறைய பேர் தொலைக்காட்சி பங்காளர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க. நான் ஜெபிப்பேன், நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் தரிசனத்தோடு கொடுத்த ஊழியம். நீங்களும் எனக்கு ஜெபத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள், புதிய ஆட்கள் எழும்பணும். ஏன்னா ஒரு மாதத்திற்கு 1,04,500 ரூபாய்க்கு மேல் நமக்கு தேவை இருக்கிறது. ஆகையினால் இந்த தொலைக்காட்சி பணிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்களும் உங்கள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்ச்சியை தாங்க முன் வரலாம். அல்லேலூயா. 4வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு சர்ச்சில் ஆராதனையில் சொல்லி கொண்டு வர்றேன். பல சாட்சிகள், பல காரியங்களை நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். நீங்களும் அதை விசுவாசத்தோடு பார்க்கணுன்னா ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாக்குத்தத்த ஆராதனைகள், உபவாச கூட்டங்களின் செய்திகள் எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனலிலும் அவ்வப்பொழுது அப்லோடு செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற, இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்போவுமே சொல்கிறேன், இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு தேவனை ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன். 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்வையற்ற மற்றும் விதவைகளுக்கான நலத்திட்டங்கள், அரிசி மற்றும் மளிகை பொருள் கொடுத்துட்ருக்குறோம். எந்த மாதமும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆரம்பித்த நாள் முதல் கொரோனா காலங்களிலே கூட நாங்கள் அதை நிறுத்தவே இல்லை. கர்த்தர் கிருபையில் கொரோனா காலங்களெல்லாம் கிட்டத்தட்ட 1124 குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு 1150 ரூபாய் வைத்து உதவி செய்யும்படி, உங்கள் காணிக்கை வச்சு தான் உதவி செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். இப்போ 60 குடும்பத்துக்கே வாக்கு பண்ணினவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 பேர்கிட்ட பின்வாங்கி போய் விட்டார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்கு 880 ரூபாய் தேவைப்படுகிறது. ஏன்னா விலைவாசி ஒவ்வொரு மாதத்துக்கும் பருப்பு விலையும், அரிசி விலையும், மளிகை பொருளும் எப்படி கூடிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் உங்களுக்கு கர்த்தர் ஏவுதலை கொடுப்பால், பாரம் கொடுத்தாரனால், தொடர்ந்து செய்ய முடியுமானால் எங்களோடு நீங்கள் பேச
உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெப குறிப்புகளுக்கு கீழே போடக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சி பார்க்கும்போது தயவு செய்து ஃபோன் அடிக்காதீங்க. நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஒருவேளை வீடுகளுக்கு வந்து ஜெபிக்கணும், உங்கள் சபைகளிலே ஒரு சிறப்பான கூட்டங்களில் பேசணும்னா பெருசாக கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும் உங்கள் நிலைமை என்னன்னு. அவர் கொடுக்குறதன்படி நீங்கள் பேசுங்க, நம்ம ஜெபிப்போம், இணைந்து ஊழியத்தை கட்டுவோம். இந்த நேரத்திலும் கூட எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய விடுதலை வருது அப்படிங்கிறத நான் நம்புகிற ஆள். ஆகையினால இம்மட்டும் நடத்தின தேவன், கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்த தேவன், தொடர்ந்து பாதுகாப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே உபத்திரவம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கும் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நான் உங்களை அனுப்ப போகிறேன். ஜெபித்து நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பெரிய மாற்றத்தோடு, ஒரு பெரிய விடுதலையோடு அநேகம் பேர் இந்த சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்திற்கும் கூட சாட்சியாய் மாற போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. விசுவாசிக்கிறவங்கெல்லாம் எங்களோட சேர்ந்து அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி பாடி துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதக்காரன் கூட என்ன சொல்றா தெரியுமா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன் அப்படி சொல்றாரு. ஆனா அது சீக்கிரத்தில் அந்த உபத்திரவம் என்ன செய்யும்? நீங்கும், அதிகமான கனத்தையும் மகிமையும் உண்டாக்கும் என்று கொரிந்து நிருபத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அது மாறும். இம்மட்டும் நடத்துகிற தேவன் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே கிருபை, அதே இரக்கம் நீங்க பாடும்போதே உங்க வீட்டில் படுக்கையில் இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் கம்பெனியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காம சொல்லுங்க. அது நீங்கும், நிச்சயமா நீங்கும். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா பாடுங்க. ஏன்னா எங்களுக்கு இல்லாத பிரச்சனையா இருக்கிறதுலே ஊழியக்காரனுக்கு தான் அதிகமான பிரச்சனை வரும். ஆனால் வெளியிலேருந்து நீங்கள் சொல்லுவீங்க, அவ்வளோ வரும், இவ்வளோ வரும், அப்படி இருப்போம், இப்படி இருப்பார், நல்லா கவலையே இல்லாமல் இருக்கார். நிச்சயமாக கவலை இல்லாமல் தான் பிரசங்கம் பண்ணுவேன், கவலை இல்லாமல் தான் பாடுவேன். ஏன்னா நான் கவலைப்பட்டு நான் பிரசங்கம் பண்ண நினச்சிங்க, நீங்கள் சோர்ந்து போவீங்கல்ல. அதுக்கு தானே எங்களுக்கு வேத வசனத்தின் மூலமா உங்களை தேற்றுவதற்கும் எங்களை தேற்றுவதற்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்துருக்கிறார். ஆகையினால நல்லா சந்தோஷமா பாடுங்க. பவுல் சொல்றது மாதிரி எப்பவும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அது குறிப்பா இந்த ஆராதனை நேரத்தில் மனரம்யமா இருக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. நல்லா அப்படியே வாயை திறந்து கைகளை தட்டி உற்சாகமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, ஆமென், ஹல்லேலூயா, ஓ ஓ ஓ ஓ ஹல்லேலூயா, thank you lord. எஸ் எஸ் எல்லாரும் வாயை திறந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உங்க உபத்திரவம் மாறணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க பிரச்சனை மாறுறது உங்க கையில தான் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தைரியம் தான் ஊழியக்காரனை கொண்டு கொடுக்க முடியும், இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் அதை கேட்டு பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய கடமை. ஹல்லேலூயா. பாடுமா, ஆமென், கைகளை தட்டி. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே சகோதரா, சோர்ந்து போகாதே, நீங்க சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். வாசிங்க, இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு யாரெல்லாம் நான் வந்திருக்கிற உபத்திரவத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன இயேசுனுடைய சேர்ச்சில், இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தில் இல்ல, இயேசுனுடைய ஆலயமா நான் பார்க்கிறேன், இறக்கி வைக்க போறேன். ஏன் உபத்திரவம் மாறும், எனக்குள்ள இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா
சரீர பிரகாரமான சோர்வா இருந்தாலும் சரி, ஆத்துமாக்குரிய சோர்வா இருந்தாலும் சரி, கர்த்தர் எடுத்துப்படுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரிபா ஷதரபாலா ஹல்லேலூயா. ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கே படுகிற நேரம் இது. உள்ளவா உள்ளாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளவா. பழைய காரியத்தை யோசிச்சுட்டு இருக்காத. இன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல மகிழ்ந்து களி கூறும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகையினால உன்னுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான பத்திரவம் இந்த நாளிலே கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிஷாதாரா பாலா 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 ரகதாரா பாலா. ஆமென். நீங்க இருக்கிறது தேவனுடைய கூடாரத்துல. நான் சொல்றேன், வாயை விரிவா திறந்து பாடும்போது உங்களை அறியாமலே ஒரு தெய்வீக சமாதானத்துக்குள்ளே, ஒரு தெய்வீக வழிநடத்துதற்குள்ளே கடந்து போவீர்களாக. அப்படித்தான் இந்த மோசஸ் மாரியப்பன் இப்பொழுது வழிநடத்தப்படுகிறார். அதே தேவன் இன்றைக்கும் இறங்கி வருகிறபடினால் உங்கள் உபத்திரவத்தின் பாரங்களோ, உங்கள் ஏக்கங்களோ, உங்கள் விருப்பங்களும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். எல்லாரும் பாடுவான். ஆமென். ஈடு இணையில்லா மகிமை ஆமென். இறங்கி வருகிறது. நமக்கு வந்திடுமே. ஓ ஈடு இல்லாத மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஓ சோர்ந்து அவர் மகிமை இல்ல தேவன். மகிமை தேவனை நீங்கள் துதிக்கும் போது, என்னை மகிமைப்படுத்துகிறவனை, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இப்பொழுதே உங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறேன். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு வருகையில் மகிழ்ந்தே நானும் களிக்கூர் பாட. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிக்கூறும். சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஓரிபா ஷதரபலபரனா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய உபத்திரவத்தை இயேசு இப்பொழுதே மாற்றுவார். நான் எப்பக்கம் இழுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சங்கீதக்காரருடைய வசனத்தை தியானித்தேன். இப்பொழுதும் காணாத பரலோகத்தை நோக்கி நான் பாடிக்கொண்டிருக்கிறபடினால் அந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள தேவன் என்னுடைய தேவனாக இருந்து பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர் பூலோகத்திலும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என் சோர்வை எடுக்கிறார் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் சோர்வை எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பலகீனமா இருக்கட்டும், ப்ளீஸ் பிரதர், என்ன பலகீனமா, என்ன சோர்வா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், இது நீ நிக்கிற பூமி தேவனுடைய ஆலயமா இருந்தா விட்டு நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். இந்த கால வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய உபத்திரவம் என் பார்வையில பெருசு, ஆனா தேவனுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப சிறுசு. ஆகையினால எனக்கு உதவுகிற என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நிச்சயமா சொல்றேங்க, இந்த நம்பிக்கையில தான் எனக்கு வருகிற உபத்திரவங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நீர் எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு விரோதமா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு பாடுறேன். தோல்வி இல்லாமல் வெற்றியை கொடுக்கிறார். தள்ளப்பட்ட கல்ல கட்டிடம் தாங்குகிற மூளை கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்பவும் சொல்றேன், அந்த தேவன் இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடினால் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் இதுவரைக்கும் விடுதலையாக்கி இருக்கிறார். இனிமேலும் விடுதலையாக்குவார் என்று சொல்லும் போது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி உண்டு என்று சொல்லுங்க. கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எல்லாரும் சொல்லுங்க. அது சீக்கிரத்தில் நீக்கி உபத்திரத்தை மாத்தினால இங்க நிக்கிறவங்களுக்கும் சரி, தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களுக்கும் சரி, வெற்றியின் ஒரு அனுபவத்தை, ஜெயத்தின் ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதை நீங்க கேட்டாதான் சுகந்தரித்து கொள்ள முடியும். ரிஷியுதாலாபிய சர்ச் மெம்பர், உங்க வாயை திறந்து இந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு கேளுங்க. நான் கேட்கும் போது எனக்கு என் தேவன் வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். பாடுங்க. தோல்வி இல்லை எனக்கு, எல்லாரும் வாயை திறந்து, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதில் அகமகிழ் சொல்ல அட்கழிப்போம். அல்லேலூயா பாடு. ஓ, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடு. ஓ, அல்லேலூயா. எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. வெற்றி உண்டு. இன்னைக்கு சொல்றேன், வாயை திறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தோல்வியே கிடையாது. வாயை திறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பயம் நீங்குகிறது. வாயை திறக்கிற எல்லா வீட்டிலையும் இருக்கிற சத்துரு வெளியே போகுது. எல்லா அடிமைத்தனத்தையும் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஓ அகமகளே, நல்ல கைகளை தட்டி பாடுங்க, நல்ல துதிங்க. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் உங்க வாய் திறந்திருக்கிறீங்களான்னு சொல்லி இப்போ உங்களை விசேஷமாய் பார்க்கிறார். மனுஷனை பார்க்காம எல்லாம் பாடுங்க. தோல்வி 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 இல்லை, இல்லை எனக்கு. சபை சொல்லு, வெற்றி பவனி செல்வே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் பாடுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ரிமலா சந்தரபா, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு எதிராக உலக மனிதர்கள், ஓ உங்களுக்கு எதிராக இயேசுவை நாமத்தை நீர் தரித்துக் கொண்டால், நீதியின் சூரியனை பின்பற்றினால், ஒரு மனுஷனும் உனக்கு முன்பதாக ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று செய்ய முடியும். அதனால தோல்வி இல்லை எனக்கு. ரிமா வெற்றி பவனி செல். ஒரு சதரபா, தோல்வி இல்லை நமக்கு. ரிமலகரா, வெற்றி பவனி செல். ஆண்டவர் படைத்திருக்கிற இந்த ஓய்வு நாளிலே அவருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அரியரோடு இருந்திருப்பீங்க, இதுவரைக்கும் தெரியாம செலக்ட் பண்ணிட்டேன்னு அழுதிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வெற்றி நாளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாரம், இந்த எக்ஸாம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாய் மாற போகிறது. இந்த வருஷத்தின் கல்வி ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாய் மாற போகிறது. ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாய். ரிமா 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 ரிமா. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாகிட்டு நீதிமான்களின் செயலிது அதிசயம். கைதட்டே. ஓ ஓ ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் செயலிது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்கள். பாடுற பிள்ளைங்களுக்கு இனிமே தோல்வி கிடையாதுங்க. எல்லாம் சொல்லுங்க. ரிசீவ் பண்றேன் நானு. நான் இந்த ஆராதனையில கனெக்ட் ஆகிறேன். அவர் அபிஷேகத்தை வைக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுத்து பாட வைக்கிறார். நான் எனக்கும் அதே போல ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை, ஒரு வெற்றியுள்ள அனுபவத்தை என் தொழில்ல, ஒரு வெற்றியுள்ள அனுபவத்தை என் குடும்ப வாழ்க்கையில கொடுப்பார்னு சொல்லுங்க. கொடுப்பார். ஓ இங்கு ஆக மகிழ்வோம்,
ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் ஆக மகிழ்வோம். ஆமென், அல்லேலூயா. தோல்வி தோல்வி இல்லை. எல்லாரும் இந்த ஒரு வரி மட்டும், தோல்வி இல்லை. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பண்ணின வியாபாரத்துல தோல்வி இருந்திருக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி தோல்வியை கண்டிருப்பீங்க. எக்ஸாம் எழுதி தோல்வியை கண்டிருப்பீங்க. 3 வருஷமா அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்து தோல்வியை கண்டிருப்பீங்க. இப்ப சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேகருடைய நாமத்திலே அழைக்கப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், உங்களுக்காக அனுப்பப்பட்டவனாய், அவருடைய வார்த்தையை உட்கொண்டு உணவை வெற்றியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருகிற யெகோவா நிஷியாக இப்பொழுதே கடந்து வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, எனக்கு வெற்றி வரப்போகுது, என் வியாதியில வெற்றி, என் கடன் பாரத்துல வெற்றி, என் குடும்ப வாழ்க்கையில வெற்றி, நான் சந்திக்கிற வேலையில இருக்கிற பிரச்சனையில வெற்றி, நான் பண்ணி இருக்கிற விவசாயத்துல வெற்றி, நான் கட்ட போற வீட்டுல வெற்றி, என்ன காரியமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு சொல்லு. எனக்கு வெற்றியை கொடுக்கிறதற்கு என் மேல காழ்ப்புணர்ச்சி இல்லாத தேவன், என் மேல பிரியமுள்ள தேவன், என்னை நேசிக்கிற தேவன், என்னை அனுதினமும் விசாரிக்கிற தேவன், நான் வாழ்வதற்கு தன்னை கொடுத்த தேவன் எனக்கு வெற்றி கொடுப்பார். சொல்லுங்க, அந்த தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா பாடு. இங்கு அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா பாடும். நான் சொல்றேன், இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாள் யெகோவா நிஷி வெற்றி தருகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசித்தா நீங்களும் வீட்டில் போய் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, வீட்டில் போய் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. உண்மையாகவே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொன்ன வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணினேன் பிரதர், எனக்கு ஒரு வெற்றி கொடுத்துச்சுன்னு சொல்லுவீங்க. இல்லை மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா வெற்றி வராது. ரிசீவ் பண்ணுங்க. நான் தள்ளப்பட்ட கல்லா, ஒடுக்கப்பட்ட கல்லா இருந்தேன், எனக்கு வெற்றி வரும் நம்பினேன். இந்த வருஷம், இந்த மாசம், இந்த வாரம் எனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது நான் நம்புறேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கே சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்கும் பண்ணிப்படுவார். சில காரியங்களை மனிதர்கள் மூலமா பேசுவார். டைரக்டா நீங்க பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. தோல்வி இல்லை, ரிமல சந்தர ருபலர கல ஷதரபியான, அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெற்றி பெற்றீங்க? எல்லாரும் காரியங்களை தட்டி அல்லேலூயா. அப்பா, என் குடும்பத்திற்கு வெற்றி தர போகிறதற்காய், அப்பா எங்க ஊழியத்தில் வெற்றி தர போகிறதற்காய், அப்பா எங்க வியாபாரத்தில் வெற்றி தர போகிறதற்காய், அப்பா எங்க பிள்ளைங்க கல்வியில வெற்றி தர போகிறதற்காய், அப்பா நான் செய்துட்டு இருக்கிற சொந்த பிசினஸ்ல சர்க்கிள் எல்லாம் மாற்றி வெற்றி தர போகிறதற்காய், ஓ உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆராதனையை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தாலும் சரி, 2 கண்ணு தெரியாதவனை பாட வைக்கிற ஆண்டவர், பேச வைக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பாரு. ஒரு சேலஞ்சா எடுத்துக்கங்க. சேலஞ்சு தேவனிடத்துல பொறாமை இல்லாம, சோதிக்கிற அனுபவம் இல்லாம பண்ணுங்க. விசுவாசம், போன வாரத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயனா இன்றைக்கு வெற்றியோடு வெற்றியோடு சாட்சியாக, சபைக்கு தூணாக, குடும்பங்கள் தூணாக, பிள்ளைகளை உங்களை வாழ வைத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? அத்தனை பேர் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு எதிராக உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, இந்த அறிக்கையோடு நான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எனக்கு கட்டாயமா வெற்றி வரும். இனிமே என் வாழ்க்கையில தோல்வி என்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்லி நான் சொன்ன காரியங்கள் கொஞ்சமா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வெற்றிக்காக ஏங்கி கொண்டு இருப்பாங்க, விண்ணப்பத்தை வச்சிருக்கிறாங்க.
அதை நீங்கள் எனக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கிறீங்க. அநேக பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து விசுவாசித்த ஜெபித்த அத்தனை குடும்பங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, ஹல்லேலூயா, உன்னதமானவருடைய மறைவில் நிற்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னதன்படி நம்முடைய பிள்ளைகள் உண்மை அடைக்கலமாய் உண்மை வெற்றி தருகிற தேவன் என்று நம்புகிறபடினா நீர் அப்படியே வெற்றி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய ஊழியக்காரனாய் மனதார ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இம்மட்டும் எங்கள் ஆராதனையிலே கூட இருந்த தேவன், நம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு இப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ நான் கற்று வந்தாலும், எத்தனையோ நான் கேட்டு வந்தாலும், நீங்க என்னோட வாயோடு இருந்து என்னை மறைச்சு நீங்க வெளிப்பட்டாதான் வெற்றி உள்ள ஒரு வார்த்தையா, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையா, விளைய செய்கிற வார்த்தையா, சத்துரு பொறுக்கி கொண்ட போகாத ஒரு வார்த்தையா மாற்ற முடியும்பா. அதனால் அதிகமாக என்ன தாழ்த்துறேன், இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இது மட்டும் நடத்துனீங்க, இனியும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட எவ்வளவோ நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதித்தாலும், எவ்வளவோ நேரம் நம்ம சில காரியங்கள் எல்லாம், அறிவிப்பு பகுதி, சங்கீதங்கள் போன்றவைகளெல்லாம் பேசிக்கொண்டாலும் தியானித்தாலும், அவருடைய வார்த்தை என்கிற ஒரு பகுதி இல்லைன்னா ஆராதனையே வேஸ்ட். என்னை பொறுத்தளவுக்கு அந்த வார்த்தையை நான் எடுத்து வந்திருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால், இரக்கத்தினால். தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் பார்க்கிற என் அன்பான தேவஜனங்களே, உங்களுக்காக ஒரு சின்ன அறிவிப்பை செய்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தாய் தகப்பன் இல்லாத ஒரு அருமையான பெண் பிள்ளைக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலே முதல் வாரத்திலோ அல்லது இரண்டாவது வாரத்திலோ ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற டேட்டில் திருமணத்தை வைக்கலாம் என்று வாஞ்சிக்கிறோம். உங்களுக்கு இதை குறித்ததான வாஞ்சை இருந்ததானால் அந்த பெண் பிள்ளைக்காக, அவருடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக உதவி செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த பெண் பிள்ளையை குறித்தும், எங்கே கொடுக்குறோம், என்ன விவரம் என்பதை குறித்தும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த நாளிலிருந்து அந்த மகளின் தேவைக்காக, திருமணத்திற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது, கடந்த வாரம் சபைக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசம் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசணும். விசுவாசமெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு இருக்கு. போன வாரம் கூட ஜெபிச்சு கேட்டிருப்பீங்க. இன்னொரு காரியம் நம்மிடத்துல இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது அப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார். என்ன அது அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய முன்பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நல்ல ஒரு காரியம். தேவன் நீதிபரராக இருக்கிறார். ஆகையினால நம்மிடத்திலும் அவர் நீதியை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீதி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனா கேள்விக்குறியா போயிடுச்சு. ஆனால் பாதி பேர் பாடும்போது நல்லா, நீதி தேவன், வெற்றியின் வேந்தன், அமைதியின் மன்னன், நீதியினால் சிறப்படுத்துவார், அப்படிலாம் நல்லா பாடிக்குவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, நம்ம நீதிமானாய் வாழும்போது இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் சாட்சி பெறுகிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார், அவர் இந்த உலகத்திற்கு நீதிமானாய் வந்தபோது என்ன நமக்கு கிடைத்தது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை. நீதிமான்களின் வெளிச்சம், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் அர்த்தம். அதுக்கு சந்தோஷிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷத்தை கொடுக்கும். முதல் சாட்சி இதுக்கு வேற யாராவது வேணுமா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடைசி நேரத்தில் நிற்கிறார். பிலாத்தினுடைய மனைவி என்ன சொல்றாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி நிறைய இருக்கு, இப்போ நான் அதை எடுக்க சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நீதிமானின் நிமித்தம் நான் அநேக பாடுபட்டேன், அப்படித்தானையா? இந்த நீதிமானை நீ என்ன செய்யாத, ஒன்றும் செய்யாத. நாட்டில் நிறைய பேர் என் மனைவி தான் மந்திரின்னு சொல்லுவாங்க. பிலாத்துக்கு அன்னைக்கே மனைவி என்ன செஞ்சிருக்கா? மந்திரியா இருந்திருக்கா. உண்மையா பொய்யா பிரதர்?
இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனைவி தாங்க எல்லாமே, மனைவி தான் மந்திரி, மந்திரி எந்திரின்னு சொல்லிட்டானா எந்த இடமா இருந்தாலும் சரி, ஏ இரியா வீட்டுக்காரி கூப்பிட்றா அப்படின்ட்டு போயிடுவார். எங்கள் ஊரில் எங்கள் சபைக்கு வர்ற ஆள், நம்ம ஆள் ஒரு ஆள் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ஆள் தான், எல்லாருக்கும் தெரியும் அவர். வீட்டுக்காரி அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுத்தா போதும், அடேங்கப்பா ஓடுற ஓட்டம் தெரியும். சரி, அது நல்லது தான், சில காரியங்கள் அப்படி இருக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் சில காரியங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவரே முதல் சாட்சி. நீதிமான் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறான்? வெளிச்சமாக இருக்கிறான். ஒன்று, நீதிமான் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராயிருக்கிறான். ஆண்டவர் போய் சொல்லலை நான் நல்லவர் வல்லவர் அப்படிலாம் சொல்லலை. அவளுடைய குணாதிசயங்கள் அவளுக்கு தரிசனத்தில் உணர்த்தப்பட்டது. சொன்னா, இந்த நீதிமானின் நிமித்தம் நான் அநேக பாடுகளை பட்டேன், இந்த நீதிமானுக்கு நீதிகேடு ஒன்றும் செய்யாத. அதான் நம்ம அழகா பாடுவோம், தண்ணீர் தனை எடுத்து கை கழுவியே தற்பரனை கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தான், சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, இதை வச்சுதான் வந்துச்சு. இன்னைக்கு அது இல்லை. நீதிமானாய் நம்ம வாழ்ந்தா அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம், இன்னொன்று சந்தோஷத்தை கொடுக்கலாம். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு பக்கம் இருக்கும், ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. அப்படித்தானையா? நல்ல காரியமும் இருக்கும், தீமையான காரியமும் இருக்கும். ஆனால் தீமையான காரியத்தில் நிற்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனத்துக்கு மேலே படித்து பார்த்தாதான் அது ஆயத்தமில்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. இருந்தாலும் அப்படி அங்கே ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் கர்த்தருக்கு ஆயத்தப்பட்டு கர்த்தருக்குள்ள நீதியாக வாழ்ந்தவங்களுக்கு ஒரு அழைப்பு வச்சிருப்பார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை. ஏன்னா அவர் நல்லா வாழ்வதை விட மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தான். இன்னொன்று சந்தோஷத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன எதுக்கு தெரியாம, ஏன் தெரியாம மற்றவங்க சொல்ற போரி ஒளி இல்லாமல் படைச்சிங்க நான் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டு, நான் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். நீதிமானின் வெளிச்சங்கள் சந்தோஷிப்பிக்கும். இன்னைக்கு எத்தனை இடத்துல இருள் இருக்கிறது, இருளான வாழ்க்கை இருக்கிறது, அதனால் சந்தோஷம் வராமல் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இந்த வசனங்கள்ல இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்திருக்கணும். எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல, வந்திருந்தா சந்தோஷம். இருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீதிமானா இருக்கிற போது உலகத்தில் வெளிச்சமா இருக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான். அந்த நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் 25வது வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. நீதிமான் ரொம்ப கஷ்டம் தான் நீதியா வாழ்றது இந்த காலத்தில். அந்த காலத்திலே ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த காலத்தில் அதை விட ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன் அந்த காலத்தில் கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமங்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஐயா 10 நீதிமான் இருந்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 50 நீதிமான்ல இருந்து அப்படி லைனா வந்துட்டே இருப்பாங்க. 40, 30, 20, 30 அப்படின்னு கடைசியா 30வது வசனத்துக்கு வரும்போது, அடியேன் இன்னும் ஒரு முறைக்கு பேசுறேன், நீர் என்ன செய்யாதீங்க, கோவப்படாதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு பேசுறாரு. 10 நீதிமான் இருந்தான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. 10 நீதிமான் கூட இல்லை, அவங்ககிட்ட பதிலே சொல்லாமல் கடந்து போயிடுவார். ஆபிரகாம்கிட்ட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இருக்கு, கடந்து போயிடுவார். அப்படி தனியா முடியுது. 32 வசனம் முடியுதுன்னு நினைக்கிறேன் அந்த அதிகாரம். 32, 34, 32 முடியுது. படிச்சு பாருங்க, தெரியும். அன்னைக்கே அப்படி இல்லை. இன்னைக்கு வாழ முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ட்ரை பண்ணலாம். நான் கடந்த நாளில் ஒரு அம்மையாருடைய பிறந்த நாளுக்கு போனேன். உண்மையாகவே அவங்கள பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 90வது பிறந்த நாள். அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. அவங்க 2 பேருமே, அந்த அம்மையாரோட ஐயாவும் நல்ல பணியில் இருந்தவங்க. ஐயா ரயில்வேல இருந்திருக்காங்க, அந்த அம்மையார் டீச்சராக இருந்திருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, என்னைக்கு சாப்பாடு பொங்குனாலும் அரிசி பெட்டிக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணிட்டு தான்
அவங்க சாப்பாடு பங்குவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் நெடுங்கால் முழங்காலில் நிற்பாங்களாம். நேற்றுக்கு முந்தா நாள் இல்லை, இந்த காரியத்தை விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க செய்துட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மீட்டிங்ல அவங்க பேசினாங்க. கடைசியில் பாருங்க, 90 வயசுங்க, ஒரு வார்த்தை கூட குளறல, பல்லு போகலைங்க அவங்களுக்கு. நீதிமான் அவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு நீங்களும் நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். வெளிச்சமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லா பேருமே பெரிய பெரிய ஊழியங்களில் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஊழியத்தில் கூட கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ப்ரேயர் பேங்கர்ஸ் ஃபெல்லோஷிப்னு போட்டிருப்போம் ஒரு அமைப்பு, அதனுடைய பீட்டர் சகோதரன். ஏன் இவ்வளோ தூரம் சாட்சியாக சொல்கிறேன்னா, இப்படி சில குடும்பங்களை தான் இன்னைக்கு பொறுக்கி எடுத்து பார்க்க முடியுது. ஆனால் நான் இன்னைக்கு அநேக பேர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம், நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். பாடும்போது நல்லா தான் பாடிக்கிறோம். அண்ணன் கூட வந்தவனே சொன்னார், நீதிமான் நான், ரத்தத்தாலே, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்படி இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்காது? குறவே இருக்காது. ஆனால் இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? சரி, 25 வசனத்தை வாசிங்க. 13, 25 வாசிங்க, முடிச்சிருவோம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் தன்னால் திருப்தியாக சாப்பிட முடியுது? சாப்பிடணும் தான் ஏன் நினைக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டா சுகர் கூடிக்கிட்டே. ஆனால் நீதிமானா வாழ்ந்தா சுகர் கூடாது. உண்மை. இதுக்கு மேலே வேற எதுவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்புறம் என்னை வைவிங்க, எப்போவுமே உருப்பிடித்தாங்க, எப்போவுமே உருப்பிடித்தாங்க அப்படிம்பிங்க. அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டான். இதே போல நீதிமானுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்துட்டு நம்முடைய நீதியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஏன் நீங்கள்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவங்களா மாற்றணும். உலக பிரகாரமான கண்கள் இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய வெளிச்சம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாக, உப்பாக, சாரமுள்ளவராக வந்தாரோ, அதே போல தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாமே எத்தனை பேரோட சேர்ந்து எத்தனை வேண்டாத காரியங்களை, இருளான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை, மற்றவங்களே இருளுக்குள்ள உழ வச்சுட்டு இருக்கிறான். நீயும் அதை என்ன நடக்குன்றத தெரியாம இருளுக்குள்ள விழுந்துட்டு இருக்க. எடுத்து வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது? நல்லா இருக்கும் பாருங்க. நீதிமான்களை குறித்து எடுத்து பார்த்துக்கிட்டே போனா நிறைய இருக்கு, நிறைய சொல்ல முடியாது, கொஞ்சத்தை தான் சொல்லுவோமே. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். இங்கேயும் எப்படி சொல்லியிருக்கு பாத்தீங்களா? பசியினால் வருந்த விடார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பட்னி, பசி. நான் இன்னைக்கு ஒரு சகோதரியை பார்த்தேன் வேலூர் பகுதியில். நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு தெரிஞ்சு கேட்டாங்களோ தெரியாமல் கேட்டாங்களோ தெரியாது. வீட்டுக்கும் நான் போய் பார்த்தேன். 2 வாரமாக அவருடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரம் சாப்பாடு தான். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமானிகள் பசியில் என்ன செய்யறதில்ல, வருத்தப்படுறதில்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானாய், ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கணும், வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஏன் பசி, பட்னி, பஞ்சம், தரித்திரம், ஏமாற்றம், அநியாயம், அக்கிரமம், நமக்கும் சந்தோஷத்தை இல்லாமல் இருக்கு, மற்றவங்களுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல, சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதுல 6வது வசனம் என்ன சொல்லுது? 6:10 வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல், நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எத்தனை பேர் தலையில ஆசீர்வாதம் தங்குது? கஷ்டம்தான் கொஞ்சம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே காய்ச்சல் வந்துருது சில பேருக்கு. அப்புறம் எங்கிட்ட தலையில ஆசீர்வாதம் தங்குறது? உண்மையா பொய்யாயா? இதுல தலையில எண்ணெய் நதி புரண்டோடும் வேற சொல்லி ஜெபம் பண்ணிடுறோம். ஆனா நீதிமானா இருந்தா எண்ணெய் நதி என்ன செய்யும்? புரண்டோடு. ஏன்னா வேதம் சொல்கிறது, நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குச்சு. பிதாவை நோக்கி அவர் எப்பெல்லாம் வேண்டுதல் செய்தாரோ அப்ப அவரை அந்த பிதாவானவர் பலப்படுத்தினார். லூக்கா 22:43 நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர் நீதிமான், உலகத்திற்கு ஒளியாய் வந்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். நமக்கு இன்னைக்கு சிரசுல என்ன இருக்கு? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க.
அல்லேலூயா. நிறைய பேர் வேதத்தில் நீதிமான்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் நீதிமான்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. யோபுடைய வாழ்க்கை உண்மையாகவே நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. தெரியுமில்ல உங்களுக்கு? யோபுவை பற்றி தெரியும். கர்த்தர் சொல்வார் யோபை பற்றி 1 அதிகாரத்தில் 1:9 7 சொல்வார். 7 சொல்வார், பிசாசுகிட்ட கேட்பார், நீ எங்கே வர, எங்கேருந்து வர? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு பயப்படுகிறவனும் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் என்று அறிந்து அவன் மேலே கண்ணை வச்சியோ. அவனே அவன் நிலைமையை குறித்து கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 29 அதிகாரத்தில் இருக்குது. யோபு 29 கொஞ்சம் எடுங்களேன். அவன் புலம்புல பாருங்களேன். இன்றைக்கி நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆனால் அவனிடத்தில் நீதி இருந்ததுனால தான் மறுபடியும் வெளிச்சமாக நம்ம அவன் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் சந்தோஷத்தை கொடுத்தவனாய் வாழ்ந்தான். இன்றைக்கும் அவன் சந்தோஷத்தை, அவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு 42 அதிகாரத்தை வச்சு நம்ம அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொன்னான் என்று சொல்லி, முன்னிலைமைகளை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்ககிட்ட உண்மை இருந்துச்சு, உத்தமம் இருந்துச்சு, நீதியின் வாழ்க்கை அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவனும் புலம்புனான். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொஞ்சம் வாசிங்களேன். 1 to 6 வரைக்கும் நமக்கு தேவைப்படும், வாசிக்க முடியாது, நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு 2ஆம் வசனத்தை தொடங்க. ஏன்னா யோபு தன் பின்னும் பிரசங்கிய வாக்கியத்தில் சொன்னதாவது, எழுதியதாவது. வாசிங்க 2ஆம் வசனத்தை. 29:2 நல்லா இருக்கும் பாருங்க. யோபுவின் புஸ்தகம். சென்று போன மாதங்களையும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமா இருக்கும். அண்ணே லூயா. நம்மளுக்கு இப்படி தான் ஏக்கம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நீதி இருந்ததை தேவன் சாட்சி சொன்னார். திரும்ப அவனுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை காணும்படி கிருபை செய்தார். திரும்ப அவனுடைய நிலைமைகள் சந்தோஷிப்பிக்கிற ஒரு காரியங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நீதி இருக்கா? நீதி இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஏங்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் இன்னைக்கு எப்பவுமே சில விஷயத்துக்கு ஏங்கிட்டு தான் இருக்கு ஆண்டவர்கிட்ட. அதனால தான் ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க, என் இதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட. பழைய காலத்தில் ஒரு பாட்டு பாடுது, ஏங்குதே என்ன கந்தாம் துயர் தாங்குதில்லை முகுந்தா, அப்படி ஒரு பாட்டு, ஏக்கத்தோடு பாட்டு. எத்தனையோ பாட்டு ஏக்கத்தில் வருது. இன்னைக்கு சில பாட்டு பாடுறான் ஏக்கத்தில். பாடுற பாட்டை பார்த்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கே மூடு கேட்கறதுக்கே சைக்கிள் அந்த ஏக்கம். சரி போட்டும். நீதி இல்லை, வெளிச்சம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் நீதி வரணும், வெளிச்சம் வரணும், சந்தோஷம் வரணும். நீதி இல்லை. ஆனால் நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் தலையில் மேலே ஆசீர்வாதம் தங்கும். கேளுங்க ஆண்டவர்ட்ட, எந்த இடத்துல நான் நீதி கேடு செய்திருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய நீதிக்கு நான் தூரமாய் போயிருப்பேன். 12வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நல்லா இருக்கும் பாருங்க. நீதியை பத்தி, நீதி உள்ள மனுஷர்களை பத்தி நிறைய கொடுத்திருக்கிறாங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். ஒரு கேடு வராது. யோபுக்கு கேடு வரல, பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு கேடு வரல, பாத்தீங்களா? ஈசாக்கு எத்தனை இடத்துல துரத்தப்பட்டாலும், நீங்க ஆதியாகமங்கள் புத்தகம் 26வது அதிகாரம் 31வது வசனம், அந்த கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நிச்சயமாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவங்களே போயிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்திட்டு போனாங்க ஈசாக்க. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா நீதி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. உண்மையா சொல்றேன். சில வேளைகளில் நான் இந்த வசனத்தை வச்சு அழுகிறது உண்டு. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடு? நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன காரியங்களில் எனக்கு தவறு இருக்கிற? என்ன நீதியை நான் மறந்தேன்? இன்னைக்கு நீங்களும் அப்படி கேட்கணும். ஐயா, நீதிமான நான் வாழ்ந்து வெளிச்சத்தை கொடுக்குறவனா, சந்தோஷத்தை கொடுக்குறவனா வரணும். என் வாழ்க்கையும் இருளில் இருக்கக்கூடாது, மற்றவன் வாழ்க்கையும் இருளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பின் அறைகூவலின் சத்தம் இது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா நாம் நீதிமானுடைய சாயலிலே படைத்திருக்கிறோம், நீதி பரருடைய சாயலிலே படைத்திருக்கிறோம், நீதியின் வேந்தனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரசங்கம் பண்றோம், பாடுறோம், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம்னு சொன்னோம். இன்னும் தான் எத்தனை தடவை நம்ம ரத்தத்தால் கழுவப்படுங்கன்னு கேட்டுட்டு இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. உண்மையாவே நம்ம நீதிமானா இருந்தா ஒரு கேடு என்ன செய்யாது, வராது.
யாராவது சொல்ல முடியுமா தைரியமா, எனக்கு இதுவரைக்கும் ஒரு கேடுமே வந்ததில்லைன்னு? ஒரு சிலர் அப்படி சொல்ல முடியும், சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அப்போ கூட ஒரு குடும்பத்தை சொன்னேன். அப்படி இருக்கிற குடும்பங்களை நான் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாய் வாழ்த்துகிறேன், அவர்களுக்காய் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். ஆனால் அநேக பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை, அநீதியாய் பேசுகிற வாழ்க்கை, அநியாயம் பண்ணுகிற வாழ்க்கை. ஆனால் நீதிமானா இருந்தா ஒருத்தவனுக்கு வெளிச்சமா இருப்போம், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். 15:29 என்ன சொல்லியிருக்கு? நீதிமொழிகள், அதே நீதிமொழிகளில் 15:29 என்ன சொல்லியிருக்கு? நிறைய வசனங்கள் இருக்கு. பைபிள் எப்படின்னா அப்படியே தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நிறைய புஸ்தகத்தை, இந்த புஸ்தகத்தில் நான் 20 தடவை படிச்சுட்டேன் பிரதர்னுவாங்க. நான் அந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு கேள்வியை கேட்பேன், சொல்ல தெரியாது. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, தெரியுமா உங்களுக்கு? ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. உதவுமா? ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. அது வீட்டுக்கு முறைப்படி நறுக்கி முறைப்படி மசாலா போட்டு அம்மா ஒரு ஆட்டை ஆட்டி அப்படியே கடுகை போட்டு தாளிச்சாதான் அது கூட்டுக்கு உதவும். சுரக்கான்னு எழுதி வச்சு சாப்பிட முடியுமா? ரயில்வேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் டிக்கெட்டை தொலைச்சிட்டு வந்தார், ஃபோட்டோ எடுத்து காமிச்சார். இது செல்லாது, கீழே இறங்கன்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? நான் தான் ஃபோட்டோ வச்சுருக்கேன்ல சார் அப்படின்னாரு. ஒரு 2000 ரூபாய் ஃபோட்டோவில் அனுப்புகிறேன், நீ செலவழிக்க முடியுமான்னு கேட்டார். அல்லேலூயா. ஏட்டு சுரக்கா என்ன செய்யாது? கூட்டுக்கு உதவாது, கறிக்கு உதவாது. அல்லேலூயா. சரி வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை விட்டுறாதீங்க. 15:29 நல்லா இருக்கும் பாருங்க. நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆமென். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தை பெறணும்னா, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா, நீங்க என்னவா இருக்கணும்? நீதிமான்களா இருக்கணும். பசி இல்லாம சாப்பிடணும்னா நீதிமானா இருக்கணும். பசியினால் வருந்தாம இருக்கணும்னா நீதிமானா இருக்கணும். உங்க தலையின் மேல ஆசீர்வாதம் உங்க சிரசுல தங்கணும்னா நீங்க நீதிமானா இருக்கணும். அதுக்கு உதாரணம் ஒரே ஒரு மனுஷன் சொன்ன, யோபு. ஆபிரகாமை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அவன் வழக்காடினான் தேவனிடத்தில். இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, எப்படி இருக்கு பாருங்க. சங்கீதக்காரன் கூட சொல்லியிருக்கிறாரு, சங்கீதக்காரன் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. 118வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கீதம், நல்லா படித்த ஒரு சங்கீதம். 15வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை வீட்டில் இன்னைக்கு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குது? நிறைய வீட்டில் அழுகையும் புலம்பலுமா தான் இருக்கு. நிறைய வீட்டில இருந்து வர்ற ஜெப குறிப்பு என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் பிரதர், சோ பண்ணிக்கங்க. எங்கேயோ போயிட்டான் பிரதர், சோ பண்ணிக்கங்க. கடந்த நாளைக்கு முன்பதாக எனக்கு கொடைக்கானல்ல இருந்து ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணாங்க. நான் தவறாக சொல்லலை, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அம்மா என்கிட்ட சொன்னது, 2019 மகளும் மருமகனும் 2 பெண் பிள்ளைகள், 6ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு ஒருத்தியை கூட்டிகிட்டு கடன் பாரத்தினால ஊரை விட்டு போனவங்க தான். இன்னைக்கு 2024 ஆயிடுச்சு பிரதர். எங்கே இருக்காங்க, என்ன சூழ்நிலைன்னே தெரியல. அந்த குடும்பத்தில் ஆனால் ஒரு சாட்சியும் சொன்னாங்க, அதையும் நான் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க, நிச்சயமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. சபையில் கேட்குறதோட இல்லை, பப்ளிக்கில் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் சொன்ன, அம்மாவுடைய வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு பைபிளை திறந்து வச்சிருந்தார். அந்த பைபிளை கூட மூடலையா, அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்தாராம். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தையும் கூட சத்ரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வஞ்சித்துட்டு இருக்கிறான். அந்த அம்மா கதறி எழுதுறாங்க, ஐயா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஃபோன் தான் காணாமல் போய் 1 வாரத்தில் வந்துச்சு, நாகையில் இருக்கிறேன், இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, ஃபோனும் இல்லை, ஆளும் இல்லை. என் பிள்ளைங்களை, என் பேத்திமார் 2 பேரை நான் பார்ப்பேனா, இப்போ நல்ல அடல்ட் ஸ்டேஜ், வாலிப ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீதிமான்களாக நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பீர சத்தம் நமக்கு என்ன செய்யலை, கேட்க முடியல. அநேக வீட்டில் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிறது. அநேக வீட்டில் கூக்குரலின் சத்தம் உண்டாயிருக்கு. நம்முடைய கூடாரம் இன்னைக்கு எப்படிப்பட்ட கூடாரமாய் மாறணும்? நீதிமான்களின் கூடாரமாய் மாறணும். அல்லேலூயா. ஏன்னா நீதிமான் தான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களை சொல்றேன், நான் என்ன கரை நீட்டி கர்த்தரிடத்துல கேட்பேன், அன்னோரே நீங்க ஊழியத்துக்கு கொடுக்கறத ஊழியத்திலே நான் செலவழிக்கணும், என் பாக்கெட்டில் போடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் போட்டு ஜெயிப்பையா,
இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துறாரு. அதோட அதில் முழு வசனத்தை வாசிச்சிருங்க. நீதிமானின் கூடாரத்தில் அந்த 15 வசனத்தை முழு வசனத்தை வாசிச்சிருங்க, ஏன்னா முடிச்சிருவோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில், நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம். இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். உங்க குடும்பத்தில் யாருடைய கை பராக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கு? சத்துருடைய கரமா, கர்த்தருடைய கரமா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அதன்படி நடந்துட்டு இருக்கும். கொஞ்சம் சரி பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆண்டவரோட பேசுங்க. யாரும் எனக்கு விரோதி கிடையாது. நீங்க கொடுத்தாதான் எங்க பிள்ளைகளுக்கும் எனக்கும் சாப்பாடு, ஊழியம் நடக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருள் நிறைய இருக்கு, வெளிச்சத்தை காணோம். ஆனா நம்முடைய அழைப்பு எப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம. ஆமென். கர்த்தருடைய வலது கரம், கர்த்தருடைய வலது கரம் இன்னிலிருந்து உங்க குடும்பத்துல பராக்கிரமம் செய்யணும். ஏன்னா உங்க வீடு, உங்க கூடாரம் யாருடைய கூடாரமாய் மாறப்போகிறது? நீதிமானின் கூடாரம். அப்ப கூட நாங்க பாடணும்ல, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் தொனிக்கட்டும். இன்னையிலிருந்து தொனிக்கணும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே நான் நீதிமானா இருக்கிறேன், இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தங்கள் பாவங்களை அறிக்கை இடுகிற ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் நாமத்திலே கம்பீர சத்தம் ஒலிப்பதாக. ஒவ்வொரு தராசுகளும் சுத்தப்படுத்தும் போது உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியங்களிலும் நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது உங்கள் எல்லைகள் விசாலம் ஆவதாக இயேசுவின் நாமத்திலே. இன்னொரு வசனம் இருக்கு, நம்ம வாசித்த சங்கீத பகுதி 146:8 என்ன சொல்லுது? வாசிங்க. நீதிமான குறித்து சொல்லனா நிறைய வந்துட்டே இருக்கு. முடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. நீதிமான குறித்து சொல்லனா நிறைய வந்துட்டே இருக்கு. 146:8. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். யாரை கர்த்தர் சிநேகிக்கிறாரு பாருங்க. புறம்போக்கு இல்லை. இப்படி சொன்னா கொஞ்சம் விளங்கும். என்ன திட்டினாலும் பரவாயில்ல. அநியாயம் செய்யறவன் இல்லை, அக்கிரமம் செய்யறவன் இல்லை, வட்டிக்கு வாங்குறவன் இல்லை, கொள்ளையடிக்கிறவன் இல்லை, கூட்டு தொழில கூட்டு சேர்ந்து பாலியல் செய்கிறவன் இல்லை, மறைமுகமான பாவங்களை செய்கிறவன் அல்ல. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கீங்க பிரதர் சிஸ்டர்? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. பைபிளை படிச்சுட்டு பைபிள் கொடுக்குற வார்த்தையை ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு நீங்க எனக்கு பேசுறதுக்கு தைரியம் கொடுக்கணும், தெம்பு கொடுக்கணும், இந்த வசனம் எல்லாம் நினைப்பு விட்டணும்னு சொல்லி கேட்டு பிரசங்கம் பண்றனே தவிர, நீங்கள் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே இந்த சத்தியத்தை வைக்கிறேனே தவிர வேற எந்த காரியம் கிடையாது. இந்த ஊழியத்தில் பெருசா நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் பிரதர் சிஸ்டர். எனக்கு தெரியும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அன்னன்னைக்கு பாடுகள் அன்னன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாருங்கள், அளவான அரிசி தான் இருக்கும் என் வீட்டில். சொந்தமாக ஒரு காரியமாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆனால் எந்த ஊழியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு கர்த்தர் எல்லாரையும் எழுப்பி கொடுத்து நடக்கிறார். முழுசுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் எனக்குள்ள எத்தனையோ குறை இருக்கும், அதே போல் நமக்குள்ள குறை இருக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு கேட்கணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 46:8. சிநேகிக்கிறார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் சிநேகிக்க விரும்புறதுனால தான் என்ன போல பாவியை கொண்டு, நீசனை கொண்டு, அற்பனை கொண்டு, கழுவி எடுத்தவனை கொண்டு பேசிட்டு இருக்கிறார், அனைத்தவனை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார், அபிஷேகம் பண்ணினவனை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள்லாம் கர்த்தருடைய சிநேகிதர்களாய் மாற போறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற போறீங்க, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் மாற போறீங்க. இனி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோம். சங்கீதம் 92:12 என்ன சொல்லுது? நீதிமான் எப்படி இருக்கிறான்? பனையை போல. அல்லேலூயா. பாடும்போது நல்லா பாடுவான். பனை மரம் போல் செழித்திடுவேன். வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுருவை போல் என்ன செய்வான்? வளருவான். நீங்க வளரணும், நீங்க செழிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது போல உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிரஜாதிகள் உங்களோட இருக்கிறாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு நீங்க அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒளியாய், சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அந்த வசனத்திலே பின்பாரி, எல்லா வசனத்திலுமே பின்பகுதி இருக்கு. ஆனால் நான் எந்த பின்பகுதியும் எடுக்கலை, எந்த பின்பகுதியும் எடுக்கலை. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான், நீதிமானுக்குரிய சந்தோஷம் என்ன, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்ன, ஏன் நமக்கு அது இன்னும் வரலை? அது மட்டும்தான் உங்களிடத்துல ஒரு கேள்வியாய் வைத்து போகிறேன். நீதி உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். குற்றம் நம்ம இடத்துல இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால்
இன்றைக்கு நாம் அழுது ஜெபிக்கும் போது அந்தரங்கங்களில் வெளியரங்கமாய் நமக்கு தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும், ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல, மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன். நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்குன்னு பார்க்குறேன். நீதிமான் பனையை போல செழிப்பான்னு கேட்குறேன். நீதிமான் பசினால தாகத்தினால வருந்த மாட்டான்னு சொல்லி பார்க்குறேன். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறாருன்னு நான் பார்த்துட்டேன். அதனால என்ன நீங்கள் நீதிமானாய் மாற்றுங்கன்னு சொல்லி, என்ன நீங்கள் நீதிமானாய் மாற்றுங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எழும்பி நிற்போம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீதி உள்ள தேவன் அருள்கிற உத்தரவின்படி இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ காரியம் இருக்கும். எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட போய் நீங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும், அம்மா இவ பெரிய ஒழுங்கா, இவன் பெரிய ஒழுங்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட பிரசங்கத்தை பத்தியே நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அதை பத்தி எப்பவும் கவலைப்படுறதில்ல. ஏன்னா எனக்குள்ளும் குறை இருக்கும். ஏன்னா தேவன் தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, என்னை தவிர பரிசுத்தவான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பரிசுத்தரை நாம் பின்பற்றனால அதுக்காக வாஞ்சிக்கவாது செய்யலால, முயற்சி எடுக்கவாது செய்யலால. அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு ஒளியாய், தேசத்தை கலக்கிறவர்களாய், சபையை கலக்கிறவர்களாய், உங்க பகுதியை கலக்கிறவர்களாய், அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் மாற போறீங்க. அப்படிப்பட்ட தேவன், அப்படி செய்ய போற தேவனை நோக்கி பாடுமா? ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை, நீதான் இந்த உலகத்தில் நீதிபரர். ஆகையினால் தான் ஒரு பெண் சொன்னா, அந்த நீதிமானி நிமித்தம் நான் அநேக பாடுகளைப்பட்டேன், அவளுக்கு நீதிகேடு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னாள். அந்த நீதிபரரின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நான் அந்த நீதிபரருக்கு சிநேகிதராகத்தான் மாற வேண்டும். என் வீட்டில் ஆசீர்வாதம் வரணும், என் குடும்பத்தில் கம்பீர சத்தம் கேட்கணும். இதுவரைக்கும் இருந்த என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை, இப்போ உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? பாடுமா? ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. பாடுங்க. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் நாள் கூடும். இப்ப மறுபடியும், என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. வாசிங்க. இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். அடிக்கிற தடவை நம்ம கேட்கிறோம், அப்படியே கேட்டுட்டு வாஞ்சை இல்லாம விட்டுட்டு போயிடுறோம். இன்னைக்காவது கொஞ்சம் வாஞ்சிங்களேன். இன்னைக்காவது உங்க கரைத்தரையற்ற வாழ்க்கையை பரிசுத்தர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து, கழுவுங்கப்பா என்னன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, உங்களுடைய நீதி நியாயங்கள்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நீதியிலே நீங்க வாழ்ந்திருந்தா நிச்சயமா நான் மனதார உங்களை வாழ்த்துக்கிறேன், மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசனமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் என்னோட பேசுங்க, நாம் சரி செய்வோம். நிச்சயமா என்னுடைய நீதியை குறித்து எனக்கு தெரியும். ஆனால் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் பாடுவோமா? எஸ் லார்ட். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஆமென். எஸ். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன். ஒப்பு கொடுங்க. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன்.
என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. படைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. சொல்லுங்க, படைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே. எல்லாம் அப்படி ஆண்டவரை நோக்கி சொல்லுமா. இந்த உலகத்துல நீர் தானையா எங்களுக்கு ஆதாரம், உடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். ஆக என்னாலதான் ஒரு பெண்ணு சொன்னாங்க, இந்த மனுஷன் நீதி கேடு ஒன்றும் செய்ததில்லை, அந்த நீதிமானின் நிமித்தமா நான் அநேக பாடுகளை பட்டேன் என்று சொன்னபோது பிலாத்து அந்த இடத்துல அவளை கை கழுவி விட்டதை போல, ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே வரும்போது, உம்முடைய சமூகத்திற்குள்ளே அழைக்கப்படும் போது என் கையில் வைத்திருக்கிற நீதி நீ என் சிநேகிதன் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய கூடாரத்திற்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், கம்பீர சத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல போடுங்க. மனுஷனை பார்க்காதீங்க ப்ளீஸ். மனுஷனிடத்துல சொன்னீங்கன்னா இவ எப்படி வாழ்ந்தவ எனக்கு தெரியாத, இவளை பத்தி இவர் இப்படி வாழ்ந்தவர் தெரியாதான்னு சொல்லுவா. எல்லாரையுமே குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பிசாசின் கிரியை. அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு தெரியும் உங்க நீதி நியாயங்கள். ஒருவேளை நீங்க சூழ்நிலையிலால மாறிட்டு இருக்கலாம். இப்போ அர்ப்பணித்தால் நீதி நியாயங்களை சரி கட்டுகிற தேவன், நீதியின் பாதையிலே உங்களை நடத்துகிற தேவன், நீதியினால் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நீதியினால் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் அலுவலக பணிகளை, உங்கள் ஊழிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்து நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் லீபனோனை போல வளர போறீங்க, நீங்க கேதுரு மரங்களை போல வளர போறீங்க, நீங்க பனை மரம் போல செழிக்க போகிறீங்க. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கு இன்று முதல் நீதிமான்களாக நான் உங்களை அனுப்புகிறபடியினால், அழைக்கப்பட்டவன் அனுப்புகிறபடியினால், இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறபடியினால், அவர் புதிய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து கழுவி அனுப்புகிறபடியினால் உலகத்திற்கு வெளிச்சமாய் அவர் வெளிச்சமாய் வந்ததை போல நீங்களும் இருக்க போகிறீர்கள். அப்படியே அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படி செய்ய போற தேவனை நோக்கி, ஆண்டவரே நீரே நீதிபரர், அந்த நீதி எனக்குள்ள வைக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நினைப்பூட்டி இருக்கிறீங்க. இது கெட்டு போறதுக்கு இல்ல, நான் வாழ்வதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம், நான் ஆசீர்வதிப்பதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். இந்த உலகத்திலே நான் பசியோடு இல்லாமல் நல்ல திருப்தியான ஆகாரத்தை புசிப்பதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். நீதிமானுக்கு கேடொன்று வராது என்பதை அறிந்திருக்கிறபடினால் இனிமே என் வாழ்க்கையில நீதியாக நான் வாழும்போது எனக்கு எந்த விதமான சுகவீனங்கள், பலகீனங்கள், எந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனுபவங்கள் வராது. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன நீதிமானா மாத்துங்கப்பா. என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்த ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி அழகாக ஆசீர்வதிக்க போகிறார் தெரியுமா? வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நீங்க இந்த உலகத்தில் அநேகரை பிரகாசிக்கிற ஒளியாக, அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக, நீங்க இருக்கிற இடத்துல அநேகம் பேர் வந்து இந்த சகோதரியோடு நம்ம இருந்தா ரொம்ப நல்லது, இந்த சகோதரனோட இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லுகிறார்களாக, அப்படி சொல்லுகிற பிள்ளைகளாக, அப்படி சொல்லுகிற சகோதர சகோதரிகளாக இயேசுவின் நாமத்தில் இன்றே மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி மாற்றினதற்காய், ஆண்டவரே நீர் அப்படி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவினதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சிநேகத்தோடு அழைத்து கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீதிமான்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார்கள்.
நீதிமான் இருக்கிற இடத்துல சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்ல சொன்னீர். எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் தொழிலில, எங்கள் ஊழியங்களில எந்தெந்த சூழ்நிலையில வெளிச்சம் வராமல் இருக்கிறதோ, சந்தோஷங்கள் வராமல் இருக்கிறதோ நாங்கள் அறியோம். ஆனால் அர்ப்பணித்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். என்னோடு சேர்ந்து சபையிலும் தொலைக்காட்சியிலும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், தங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கண்ட பிள்ளைகளாய், அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் தாங்கினீர், இம்மட்டும் தயவு கூர்ந்தீர், இம்மட்டும் அன்பு கூர்ந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீர் தாங்கி ஏந்தி தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஊழியத்திலும் கூட அப்படி அநேக நீதிமான்கள் எத்தனை நெருக்கடி வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே நீதி தவற மாட்டேன், தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறாங்க. அப்படி கொடுக்கிறவர்களுக்கும் கூட திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவன். என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். அப்படியே ஆசீர்வித்து நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச, கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த சபையோடும், சபை சார்ந்த அத்தனை மக்களோடும், தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளோடும் கூட இன்றும் எப்பொழுதும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம். ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.